Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்திகள் தொடர்கின்றன. திமுக எம்பிக்களை நேர்மை இல்லாதவர்கள் என்றும் நாகரிகமற்றவர்கள் என்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் திமுகவினர் அவருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, கள விவரம். வணக்கம். திமுக அரசு மட்டுமின்றி தமிழக மாநில தலைமையிலிருந்து ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை, அது மட்டுமின்றி மும்மொழி கொள்கை, PMC திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் நாகரீகமற்றவர்கள், அது மட்டுமின்றி தமிழக மாணவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை, மாணவர்களின் எதிர்காலத்தை அவர்கள் பாழாக்குகிறார்கள், மொழி பிரச்சனை செய்வது மட்டுமே அவர்களின் வேலை, அதில்தான் அரசியல் செய்கிறார்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் இன்றைய தினம் அவரது உருவ பொம்மையை எதிர்த்து போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மீன் சந்தை அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் கேப்பாக்கம் பகுதி செயலாளர் மற்றும் இளைஞர் அணியினர் சேர்ந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து மத்திய கல்வி அமைச்சரின் உருவ படத்தில் தலையின் மேல் சிவப்பு நிற கொம்பு வரைந்தது போல் உருவப்படத்தை வைத்து அதனை கிழித்தும் அவரது உருவ பொம்மையை எரித்தும் பொம்மையின் மேல் பெருக்கால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து கண்டனத்தை பதிவு செய்தனர். அது மட்டுமின்றி மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோஷங்களையும் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் இதற்காக சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் இந்த உருவ பொம்மை எரிப்பு நிகழ்வை தடுக்க முயற்சித்தும் உருவ பொம்மையை எரித்ததால் அதனை தண்ணீர் ஊற்றி அணைத்து அவர்களை கலைந்து செல்ல முற்படுத்தினர். ஏற்கனவே மத்திய அரசு தரப்பிலிருந்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் திமுக சார்பில் பல போராட்டங்களும் நடத்தி வரப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் பகுதி செயலாளர், இளைஞர் அணி உள்ளிட்டோர் சேர்ந்து இந்த உருவபொம்மை எரிப்பு நிகழ்ச்சியை செய்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.